இன்னொரு பக்கம் நம்ம அன்றாட செய்தித்தாள்களை புரட்டி பார்க்கும்போது பாலியல் வன்புணர்வு இல்லாத சம்பவமே நம்மளால பார்க்க முடியுது. ஒரு பக்கம் பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்ட குழந்தை தொடர்ச்சியாக இறப்பதையும் நம்மளால பார்க்க முடியுது. இப்படி தொடர்ச்சியா பாலியல் வன்புணர்வு சாகடிக்கிற மாதிரியான இந்த சம்பவம் நடக்கிறத எப்படி பார்க்குறீங்க? இல்ல இதை பத்திலாம் அரசாங்கத்துக்கு எந்த விதமான கவலையும் இல்ல, எந்த விதமான அக்கறையும் இல்ல. நம்ம கேட்குற கேள்வி என்னன்னா, மக்கள் உங்களை முற்றுகையிட்டு முழக்கம் போட அளவுக்கு நீங்க வச்சிருக்கிறீங்க. பாலியல் வன்கொடுமை பண்ணி கொலை பண்ணி போடக்கூடிய அளவுக்கு சமூகம் இருக்குதுன்னா எவ்வளவு கேடுகட்ட சமூகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம்னு பாருங்க. கேடுகட்ட சமூகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். பெண் பிள்ளையை வச்சிருக்கிறவங்களும் பெண் குழந்தைகளை வச்சுக்கிறோம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான், பயந்துகிட்டு இருக்கான், என்ன பண்றதுன்னு தெரியாம என்ன ஆகும், எவன் என்ன பண்ணுவான்னு பயந்துகிட்டு இருக்கான். அந்த அச்சத்தை போக்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கா இல்லையா? அந்த கடமை உணர்ந்தவருமா நடந்துக்கிறீங்க இந்த ஆட்சியாளர்கள் நடந்துக்கிறாங்க. ஒரு இடத்துலையும் ஒரு மக்கள் ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பெண் குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லைன்ற ஒரு டாக் எழுவது என்பது ஒரு சமூகத்திற்கு மிக அவலமான நிலை, ஒரு ஆரோக்கியமற்ற நிலை. இது